நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்ணோட வழக்கறிஞர் தற்போது நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், தமிழகத்தவே ஒரு உலுக்கிய வழக்கு இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு. இது குறித்து எப்படி இந்த வழக்கினுடைய தீர்ப்பு குறித்து எப்படி பார்க்குறீங்க? ஒரு வழக்கறிஞராக இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? 2024 டிசம்பர் 23 இந்த சம்பவம் நடந்தது. அது உடனடியாக அந்த சம்பவம் நடந்த ஒரு ½ அன் ஹவர்லேயே அரை மணி நேரத்தில் என்னுடைய காதுக்கு அது வந்துச்சு, என்னுடைய கவனத்துக்கு அது வந்தது. அந்ததும் நம்மளால் என்ன சட்ட உதவிகள் செய்ய முடியும், எங்கெங்கே யாரை அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு அரசு தரப்பில் யாரெல்லாம் அதுக்கு உதவி செய்வா அப்படின்ற மாதிரி நம்ம அவங்கள தான் அப்ரோச் பண்ணோம். அதுக்காக நம்ம உடனடியாக பொண்ணு சென்னை அந்த கேம்பஸில், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருந்தால் நமக்கு ரொம்ப தூரமான இடம் அப்படிங்கிறதுனால நம்ம உடனடியாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி மகளிர் உதவி மையத்துக்கு முதல்ல கால் பண்ணி அவங்க இந்த பெண்ணுக்கு இந்த இரவு 181 கால் பண்ணி அந்த இரவு அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் அவங்கள தொடர்பு கொண்டோம். என்ன அப்படின்னா, ஏற்கனவே அந்த பொண்ணு உடனடியாக அந்த விக்டிம் சொன்னது என்னென்னா, வீடியோ எடுத்துகிட்டு இதை நான் பரப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போனதுனால அவங்க ரொம்ப பயந்துருந்தாங்க. ஸோ அந்த நைட்டு முழுக்க அதை எப்படி கடந்து போகிறது அப்படின்னு ஏதாவது ஒரு மகளிர் உதவி மையத்திலேருந்து ஏதாவது அதிகாரிகள் அல்லது கவுன்சிலர்ஸ் யாராவது போய் அவங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம அவங்களுக்கு கால் பண்ணோம். அவங்க எடுத்துகிட்டு, இல்லை நீங்கள் ரிட்டனில் எங்களுக்கு எழுதி அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது தேவையற்றதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி எதுவுமே க்ரைட்டீரியா இல்லை நீங்கள் எழுத்து மூலமாக தரணும் அப்படின்ட்டு அதை அலக்கழிச்ச மாதிரியே இருந்துச்சு. எனக்கு தெரியுது அதை அவாய்டு பண்ணுறதுக்காக தான் அப்படின்ட்டு, இல்லை நீங்கள் நாளை கூட அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க கட் பண்ணிட்டாங்க. அப்புறமா நாங்கள் பல முறை ட்ரை பண்ணோம், அவங்க ஒழுங்கான பதில் இல்லை. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக என்ன நடந்தது அப்படின்ற ஃப்ரெஷ்ஷாக கேட்குறாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே பதிவாகலைன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறமா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து, சென்னை கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறமா அங்கேயும் சென்டர் பாயிண்ட் அப்படின்ட்டு இருக்குன்னா அவங்களும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கேட்டாங்க. இப்படியே ட்ராக் ஆகி அது போச்சுது. அப்புறமா இது ஐடி ஆக்டில் வரும், சைபர் கிரைம் இதை வெளியே பரப்புவோம் அப்படின்ற மாதிரியான வீடியோ எடுக்கிறதும் ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் வரும். அதனால் அவங்க சைபர் கிரைமை காண்டாக்ட் பண்ணோம். சைபர் கிரைமில் 1930 அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருந்தோம். அவங்களும் இந்த ரெஸ்பான்ஸில் ஃபோன் எடுக்கவே இல்லை. இதே மாதிரி ஒரு விக்டிம் நடக்குது, குற்றவாளி அக்யூஸ்ட் இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அதை கொண்டு போகிறதுக்கான, இவ்வளவு வெளிச்சத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் அமையாது. அதனால் அமையாததுனால இன்றைக்கி இந்த ஒரு பொண்ணு, இந்த ஒரு யூனிவர்சிட்டி, இது மாதிரி எத்தனை யூனிவர்சிட்டியில் என்னென்ன பாலியல் குற்றங்கள் நடந்து வெளிவராமல் இருக்கிறதோ அப்படிங்கிறத இன்னும் சந்தேகமாக இருக்குது. இந்த எஸ்ஐடி விசாரணை எப்படி போச்சு? ஒரு வழக்கறிஞராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க. நியாயமாக நடக்கப்பட்டதா? எதுவும் ஏமாற்றங்கள் ஏதாவது இருக்குதா சார்? வழக்கு விசாரணைக்கு நானும் 2 நாள் ஆஜரானேன். என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதில் டிசி ஸ்னேகப்பிரியா மேம் அவங்க தான் தலைமையேற்று நடத்தினாங்க. ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப கன்சனாக எல்லாமே விஷயங்களும் கேட்டறிஞ்சாங்க. எல்லாமே நம்மள்கிட்ட கேட்டாங்க. நல்ல நல்ல ஒரு வழிகாட்டுதலாக அது போச்சு. கம்ப்ளைண்ட் பார்ட்டி நான் தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது. அப்போது என்னட்டு என்ன நடந்ததுன்ட்டு என்ன கம்ஃபர்டபுள் பண்ணி என்னட்டேருந்து விஷயங்களை அவங்க அறிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்னேகப்பிரியா மேம் உறுதியாக இருந்தாங்க. மற்ற ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு அந்தளவுக்கு திருப்பி அவங்க வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு. அதை நான் அங்கேயே பதிவு பண்ணியிருந்தேன். அப்போது நான் தொடர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணலை, விரும்பலை அப்படின்ற மாதிரி நான் வெளியே போயிடலாம் அதிலேருந்து அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தங்கள் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எனக்கே விசாரணையில் இந்த வழக்கு குறித்து எல்லா விஷயங்களுமே வெளிக்கொண்டு வரச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏதாவது மறைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஆமாம், மறைக்கப்பட்டது அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் இருக்குது. ஏன்னா இந்த குற்றத்தை மட்டும் இல்லை, நம்ம அது தொடர்பான சில குற்றங்கள், சில உண்மைகளை எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கும் முன்னாடியே இதே மாதிரி சம்பவங்கள் நடந்தது, அதற்கான விவரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த விவரங்கள், அது யார் விக்டிம், அப்புறம் அவங்க ஒருவேளை முன் வரலை அப்படின்னா அதை எதுவுமே செய்ய முடியாது. முன் வந்தாங்களா வரலையா, அதை பற்றியான விவரங்களை அவங்க சொன்னாங்களான்றது நமக்கு தெரியாது. அதெல்லாம் கொஞ்சம் அவங்களையும் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு இப்போது இந்த பொண்ணுடைய விவரங்கள் வெளிவராமல் இருந்த மாதிரி, உங்களுடைய இது மாதிரி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க. வாக்குமூலங்கள் கொடுத்துருந்ததெல்லாம் எனக்கு தெரியும். பட் அவங்க ரிலேட்டடான எந்த இதுவுமே இதில் வரல, இந்த கேஸுக்குள்ளே கொண்டு வரல. இந்த பாதிக்கப்பட்ட பெண் இந்த விசாரணையில் சொல்லியிருக்காங்களா சார்? விசாரணை நம்மள சொல்லி நீங்கள் வழக்கு பார்க்குறீங்களா அந்த பாதிக்கப்பட்ட? ஆமாம், என்னிட்ட சொல்லியிருந்தாங்க. நானும் அதை சொல்லியிருந்தேன், எஸ்ஐடியில் சொல்லியிருந்தேன். ஆமாம், எஸ்ஐடியில் சொல்லியிருந்தேன். தேசிய மகளிர் ஆணையம் வந்தாங்க, அவங்க முன்னாடி நான் ஆஜராக இருந்தேன். அவங்களுக்குமே சொல்லியிருந்தேன். ஆனால் அது குறித்து எந்த ஒரு எதுவுமே காட்டலை. அரசு இந்த விசாரணையில் தலையிடுக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? யாராவது காப்பாற்றுறதுக்காக அரசுடைய தலையீடு ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் விசாரணை கமிஷனில் அல்லது விசாரணை கமிட்டியில் நான் ஒரு ஆள் இல்லை. ஐ எம் நாட் த மெம்பர் ஆஃப் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க, உங்கள் தரப்பு புகார் அதுதான் சார். நான் இப்போ வந்து எனக்கு தெரியாத விஷயத்தை நான் அதை சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் வந்து அந்த விசாரணை கமிஷனில் ஒரு ஆளாக இருக்கவோ, யாரை விசாரிக்கிறதுக்கு நீங்களும் ஒரு ஆளாக இருங்கன்னு அந்த டீமில் நான் இல்லை. இல்லை, பாதிக்கப்பட்ட பெண் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, ஆமாம், அந்த விஷயங்கள் எல்லாமே எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருந்தோம். இந்த கம்ப்ளைண்ட் வந்து இருட்டடிப்பு செஞ்சிடணும், வெளியே வராமல் மூடி மறைச்சிடணும் அப்படின்ற லெவலில் நிறைய காரியங்கள் நடந்தது. நடந்தது அது அந்த இது காவல்துறை சைட்லேருந்து நடந்தது. அந்த இதை வந்து நாங்கள் வெளியே வந்தோம். அதை வந்து ஒரு வழக்கறிஞராக அந்த பிள்ளைக்கு என்ன தைரியம் கொடுக்கணுமோ அதை கொடுத்து அதனுடைய கான்சிக்வன்சஸ் எல்லாம் எடுத்து சொல்லி, பின் விளைவுகளெல்லாம் இப்படி இருக்குன்றதெல்லாம் எடுத்து சொல்லி, இதுலேருந்து என்னென்ன பாதுகாப்பெல்லாம் நம்ம சட்டத்தினால அந்த பிள்ளைக்கு வழங்க முடியுன்ற தைரியப்படுத்தி அதை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு பெரும்பங்காற்றணும் அப்படின்றத மாற்றுக்கிறது இல்லை. இல்லை, நீதிமன்றங்களில் வந்து இந்த வழக்கை வந்து இப்படி விவாதங்கள் எப்படி இருக்கப்பட்டுச்சு? இந்த குற்றம் சாட்டப்பட்டவருடைய விவாதங்களுக்கும் இந்த அரசு வந்துட்டு அது மூடி மறைக்கிறதுக்கோ இழுத்தடிப்பதற்கான இது வேலைகள் செய்யப்பட்டதா? அதாவது ஏம் வந்து ஒன்றா தான் இருந்துச்சு, ஒரே ஏமாக தான் இருந்துச்சு. அதாவது குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு முனைப்போட எல்லாருமே செயல்பட்டாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, என்னுடைய வீடு தேடி என்னை தேடி வந்து, எங்கள் ஊர்லேயே என்னை தேடி வந்து சைபர் கிரைம்லேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து அந்த ஃபோன் வந்தது போனதுக்கான எல்லாமே தரவுகளை எல்லாம் எங்கள் ஊர்லேயே வந்து சேகரிச்சுட்டு போனாங்க. ஸோ அந்தளவுக்கு வெளியே இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வேலை செஞ்சு கொடுத்த முதல்ல எடுத்த அந்த விசாரணையும் முன்னெடுத்த அந்த நடவடிக்கைகளும் தான் எனக்கு திருப்தி இல்லை. ஏன்னா ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கும் போது பெண் காவலர்களை வச்சு தான் விசாரிக்கணும். அது எல்லாம் காவல்துறையில் இருக்கிற எல்லாருக்குமே காமனாக தெரியும். ஈவன் பொதுமக்களுக்கே தேர் வெரி வெல் அவேர் ஆஃப் இட். ஆனால் அவங்க வந்து அதை வந்து ஒரு ரொம்ப ரொம்ப லெத்தார்ஜிக்காக அதை எடுத்துகிட்டு அந்த கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பத்மதேவி அவங்க அதை வந்து இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டாங்கன்னு நீர்த்து போக செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு அப்படின்னா, 2 ஆண் காவலர்களை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, அதை என்ன போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஆண் காவலர் அனுப்பியிருக்கிறா. அப்புறம் இந்த பொண்ணு ஃபோன் பண்ணி, இல்லை யூனிஃபார்மில் யாரும் வர வேண்டாம், யூனிவர்சிட்டியில் வெளியே தெரிஞ்சிடும், பிரச்சனை வந்துடும், எனக்கு வேண்டாம், எனக்கு இன்னும் எக்ஸாம் இருக்குன்னு ரொம்ப கேட்டிருக்கிறாங்க, ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி. ஆனால் அது மீறி இவங்க ஒரு ஆண் காவலரை யூனிஃபார்மில் ஒரு ஆண் காவலர், அன்யூனிஃபார்மில் ஒரு ஆண் காவலர் 2 பேரையும் அனுப்பி அவங்க 2 பேரும் இந்த பொண்ணை கூட்டிட்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அதில் யூனிஃபார்மில் இருந்த ஆண் காவலர் வந்து, இல்லை கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காத, எஃப்ஐஆர்லாம் போட்டேன்னா உனக்கு ஃப்யூச்சர் பாதிக்கப்படும், நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கிற, இதெல்லாம் உனக்கு நாளைக்கு இதெல்லாம் இழந்து வீட்டில் உட்கார மாதிரி இருக்கும், யாருக்காகவோ இதை நீ செய்யாதன்ற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு கேட்டால், நான் இல்லை நீ எஃப்ஐஆருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தைரியப்படுத்தி அது வெளியே வந்தது. ஸோ இந்த மாதிரியான காவலர்களுடைய அப்ரோச் அல்லது மிஸ்கைடன்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு இது. அப்புறமா அது மீடியாவில் நான் என்னோட தெரிஞ்ச மீடியா நண்பர்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை சொல்லி, அப்புறமா அது மீடியாவில் வந்ததுக்கு அப்புறம் தான் இது கொஞ்சம் சென்சேஷனல் இஷ்யூ ஆகி அப்புறமா இது பரபரப்பாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் தான் உயர்நீதிமன்றம் இதை பார்த்துட்டு உடனடியாக உத்தரவு போட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் இழப்பீடும் வழங்கி அது வந்து எஸ்ஐடிக்களை ஒப்படைச்சு. ஒருவேளை பரிந்துரை எதுவும் இல்லாத பட்சத்தை அடுத்த நடவடிக்கை என்ன சார்? பரிந்துரை இல்லாத பட்சத்தில் நான் இன்றைக்கி ஆல்ரெடி அப்ரோச் பண்ணியிருந்தேன் எஸ்ஐடி, அதாவது ஸ்னேகப்பிரியா மேம். அவங்க வெரி கிரேட் பர்சன். அவங்கள அப்ரோச் பண்ணது. அவங்க சொன்னாங்க, சார் நான் எல்லாமே நோட் பண்ணியிருக்கிறோம், 181 நடவடிக்கை எடுக்க சொல்லி துறை ரீதியாக நடவடிக்கை சொல்லியிருக்கிறோம், மற்றபடி இன்ஸ்பெக்டருக்கு மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லியும் நாங்கள் அங்கே சொல்லியிருக்கிறோம். பட்டு நான் சொன்னேன், வழக்கு பதிவு பண்ணிங்களா அவங்க மேலே? இது ஒரு குற்றத்தை தடுக்கிறதுக்கான செயல், அப்போ கடமை மீறிய செயல், இது கடமையை தவறிய செயல், அதையும் நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்களா என்ன கேட்டேன். சார் விவரமாக நம்ம பேசலாம், அதை விடுற மாதிரி இல்லை, நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அஸ் ஃபார் அஸ் டுடே ஸ்டேட்டஸ் நான் அவங்க வந்து இது பண்ணலை அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு தெரிய இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் இது மாதிரி காவலர்கள் போய் இல்லை ஃப்யூச்சரு எதிர்காலம் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்ன்ட்டு அந்த பயமுறுத்தலையே பிள்ளைங்க பின்வாங்கியிருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அப்போ நிறைய பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த குற்றங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு, குற்றங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கான சரியான வழிகாட்டுதல் இல்லை, சரியான வழிமுறைகள் இல்லை. அரசு வந்து இந்த வழக்கை வந்து யாரையும் காப்பாற்றணும்னு நினைக்காம நேர்மையாக நடத்துச்சுன்னு நினைக்கிறீங்களா?
சரௌண்டிங்காக குற்றங்கள் எல்லாம் நடந்திருக்குல்ல. அப்போ அது தொடர்ந்து பாலியல் தொடர்ந்து இவர் நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கதாக முதல்ல நம்ம செய்திகள்லையும் பார்த்தோம், விசாரணையிலையும் அப்படி தான் தெரிய வந்துச்சு. அப்புறமா நம்மள்கிட்ட சொல்லும்போது கூட அந்த பொண்ணு வந்து இல்லை என் ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கு, இவங்களுக்கு நடந்திருக்குங்கிறதெல்லாம் அந்த விக்டிம் நம்மள்கிட்ட சொன்னாங்க. அப்படிங்கும்போது அது எல்லாத்தையும் ஏன் வெளிச்சத்துக்கு கொண்டு வரல, இல்லை அதெல்லாம் ஏன் சார்ஜஸை ஃப்ரேம் பண்ணலை, இவர் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து அதை எடுத்துகிட்டு ஏன் வரல அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆமாம், அரசன் மேலே எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் இன் ஒன் அப்படின்ற ஒரு லெவலில் தான் இதை டீல் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இது சார்ந்து வேறு எங்கெல்லாம் லூப் ஹோல் இருக்குது, இவன் எங்கெல்லாம் கை வச்சிருக்கிறான், இவருடைய கிளைகள் எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எனக்கு தோணுது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இந்த தீர்ப்பு வந்து ஆறுதலாக இருக்கா? அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க? கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருக்காங்க. தண்டனை சரி, தண்டனை ஓகே, கொஞ்சம் பர்டிகுலராக இருந்துச்சு. அதான் சொன்னேன், அவங்கள வந்து இதை வெளியே வராமல் தடுத்தாங்கள்ல, அதுக்கு நாங்கள் அவங்களுக்கும் சில தண்டனைகளை கோர்ட்டு வழங்கும் அப்படின்ற மாதிரி இது பண்ணோம். ஆனால் மாண்புமிகு அது உயர்நீதிமன்றம் வந்து கரெக்டாக அந்த ஜனவரி மாதமே கரெக்டாக நல்ல ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அதாவது யாரெல்லாம் இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணதுக்கு துணை போனாங்களோ அவங்களுடைய சேலரிலேருந்து வந்து அந்த 25 lakhs வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் மாதிரி தான் கொடுத்தாங்க. அப்போது அந்த வழக்கு எஃப்ஐஆர் பதிவுப்பட்டு அந்த வழக்கில் ஒருவேளை இவங்க எல்லாரையும் அதில் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.